Hi friends, welcome to KVR Electronics. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதை கொஞ்சம் இன்னும் நிறையா கேட்டிருந்தீங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக இனிமேலும் நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய கவர் பண்ணலாம், நிறையா தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸில் அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய டாபிக் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன, டைரக்ட் கரண்ட்னா என்ன, அந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். அது போக பார்த்திங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன், சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் ரெண்டையும் கலந்த கனெக்ஷன் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்ரு, அம்மீட்ரு, இதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மற்றது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஏன்னா பவர் சப்ளை டைப்ஸு, அதுக்கப்புறம் ரெக்டிஃபயரு, ஆக்டிவ் காம்போனட்னா என்ன, பேசிவ் காம்போனட்னா என்ன, காம்போனண்ட்டு, அதோட சிம்பிள், வோல்ட் மீட்ரு, அம்மீட்ரு, மல்டிமீட்ரு எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டைரக்ட் கரண்ட், எலக்ட்ரிக் பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது கரண்ட்டை உருவாக்கி நம்ம வீடு வரைக்கும் எப்படி கொண்டு வராங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் ஃபேஸ்னால் என்ன, 3 ஃபேஸ்னால் என்ன, ஹவுஸ் ஒயரிங் எப்படி பண்ணுறது, எர்த்திங், அதாவது வீட்டில் எர்த்து நம்ம நிறைய பேர் கொடுத்தது இல்லை, அதை கொடுத்துருந்தா சேஃப்டியாக இருக்கும் டிவைஸ்லாம். அது சுவிட்சு, ஃபியூஸு, சர்க்யூட் பிரேக்கரு, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, யூபிஎஸ்னால் என்ன, இன்வெர்ட்டர்னால் என்ன, டெஸ்டரு எப்படி யூஸ் பண்ணுறது, சீரிஸ் லேம்ப் டெஸ்டர் அதை நம்ம எப்படி செய்கிறது. ஏன்னா அதை தான் நம்ம காயில் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஒரு டெக்னிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீரிஸ் லேம்ப் டெஸ்டர் ஒன்று செஞ்சு வச்சுக்கணும். அதை நம்ம எப்படின்றத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம 2 டைப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தியரி, நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, பிபிடி போட்டு, இது வந்து தியரி. இதே இது நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பண்ண போகிறோம். ப்ராக்டிக்கல் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது வச்சு, இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்றது நம்ம பிளக்கில் வர எல்லாமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சீரிஸ் லேம்ப் டெஸ்டர் அப்படின்னு நான் நடத்துகிறேன் அப்படின்னா சீரிஸ் லேம்ப் டெஸ்டரோட கனெக்ஷன் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வீடியோவில் இந்த மாதிரி பிபிடி போட்டு சொல்லி கொடுத்துட்டு, அதிலே உங்களுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம எப்படி அதை மேக் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வயரிங், வீட்டில் நம்ம வயரிங் எப்படி கொடுக்குறாங்க, அது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுபடி நம்ம செஞ்சும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில தெரியாமல் இருக்கலாம், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குடைய வீடியோ போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை தமிழில் மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட்டோட அளவு, அதோட திசை ரெண்டுமே அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தடவை பாசிட்டிவ்ன்றது ப்ளஸ்ஸு, பாசிட்டிவ் டைமுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை மேலே போகும், கீழே இருக்கிறது நெகட்டிவ், இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு அனிமேஷனில் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, பாசிட்டிவ் ஒரு தடவை பாசிட்டிவ் போகும், அடுத்த தடவை நெகட்டிவ் போகும், அடுத்த தடவை பாசிட்டிவ் போகும். இப்படியே ஒரு செகண்டுக்கு பார்த்திங்கன்னா 60 தடவை போகும். அதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எத்தனை தடவை அதோட சுழற்சி நடக்குது. அதாவது நம்ம ஒரு தடவை சொன்னோம், மேலே பாசிட்டிவ் போகும், அடுத்தது நெகட்டிவ் போகும், அடுத்து திருப்பி பாசிட்டிவ் போகும், அடுத்து நெகட்டிவ் போகும். இந்த மாதிரி தான் கரண்ட் உருவாகும். மொதல் பாசிட்டிவ் போகும், திருப்பி நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், இப்படியே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, நான் எவ்வளோ சொன்னேன், ஒரு செகண்டுக்கு 50லேருந்து 50 தடவை இல்லை 60 தடவை. அது நம்ம ஃப்ரீக்வன்சியை நம்ம உருவாக்குறத பொறுத்து இருக்குது. நம்ம இந்தியாவில் 230 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸு இதை யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு தடவை பாசிட்டிவ் போகும், ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், அதுதான் ஃப்ரீக்வன்சி. 50 ஒரு நொடிக்கு 50 தடவை போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேவ் மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சைன் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ், அப்படி அடுத்த தலையிற மாதிரி போய்கிட்டு பார்த்தீங்களா, இது வந்து சைன் வேவ்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏசி ஜென்ரேட்டர், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவாங்க, டைனாமோன்னு சொல்லுவாங்க. அந்த டிவைஸை உருவாக்குனது யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்க தான், மைக்கேல் ஃபாரடே. இந்த டிவைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, அதாவது டைனாமோ, ஆல்டர்னேட்டர் அப்படின்னு நம்ம நிறைய இதை பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜென்ரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைனாமோ, ஆல்டர்னேட்டர் அந்த செக்ஷன், இன்னொன்று பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின். நம்ம இந்த பக்கம் ஸ்டார்டர்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்க டீசல் இன்ஜின் ஆன் ஆகும். அது ஆன் ஆகி அந்த பக்கத்தில் இருக்க டைனாமோவை ரொட்டேட் பண்ணும். டைனாமோ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம டைனமோட இன்சைடு, அதாவது உள்ள டைனமோவில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத மாதிரி பார்த்துடலாம். நார்மலாக ஒரு மோட்டார், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம மோட்டருக்கு என்ன செய்வோம், நம்ம நார்மலாக ஒரு பேட்ரி, நம்ம எலக்ட்ரிக் டாய்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மோட்டரை கூட நீங்கள் வச்சுக்கோங்க, டிசி மோட்டார். அதில் நம்ம என்ன செய்கிறோம், கரண்ட் கொடுக்குறோம், அது பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் கொடுக்குறோம், அந்த மோட்ரு சுற்றுது. அது எப்படி சுற்றுது, இந்த பக்கம் கரண்ட் கொடுக்குறோம், அந்த கரண்ட் வந்து அந்த உள்ளக்க இருக்க காயிலுக்கு போகுது. காயிலில் நம்ம கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, காயிலை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்த திசை உருவாகும். அதனால பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த மோட்டருக்கு 2 பக்கமும் ஒரு மேக்னெட், 2 மேக்னெட் வச்சுருப்பாங்க. இங்கிட்டு நார்த்துக்கு ஒரு மேக்னெட் வச்சு, அங்கிட்டு சவுத்துக்கு ஒரு மேக்னெட், அந்த மாதிரி 2 மேக்னெட் இருக்கும். நம்ம ஏற்கனவே காயிலுக்கு கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அதில் காந்த திசை உருவாகும் சொன்னோமா, அந்த காந்த திசை உருவாகுது. அந்த பக்கத்தில் காந்தம் இருக்குது, ரெண்டுமே எதிர்க்கிறதுனால உங்களுக்கு அந்த காயில் சுற்ற ஆரம்பிக்குது. அதுதான் மோட்ரு சுற்றுறது. இதுதான் மோட்டரோட ஒரு பேசிக்கான ஒர்க்கிங். இதே தான் இந்த டைனாமோக்குள்ளேயும். டைனாமோவில் என்ன பண்ணுது அப்படின்னா, மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கலாக மாற்றுது. நம்ம மோட்ரு வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கொடுக்குறோம், அந்த பக்கம் சுற்ற வைக்கிறோம், அதாவது மெக்கானிக்கலாக கொண்டு வரோம். ஆல்டர்னேட்டர், அதாவது ஜென்ரேட்டர் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம ஒரு டீசல் இன்ஜின் வச்சுருக்கோம், நம்ம அதுக்கு டீசல் ஊற்றுறோம். ஸ்டார்ட்ரு, அந்த ரொட்டேட் பண்ணுறதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், கீயை வச்சு ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா டீசல் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அந்த டீசல் இன்ஜின் என்ன செய்யும், அந்த பக்கத்தில் இருக்க டைனாமோவை ரொட்டேட் பண்ணும். டைனாமோக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காயில் இருக்கும், பேரிங், ஷாஃப்ட்டு, இது எல்லாமே நார்மலாக ஒரு மோட்டர் என்னென்ன இருக்குமோ அதே தான் அந்த டைனாமோலையும் இருக்கும். இதுக்கு வெளியில் வர வோல்டேஜ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைனாமோவில் ரொட்டேட் பண்ணியிருக்க காயில், அதுக்குள்ளே மோட்டரில் வந்து காயில் சுற்றிருப்பாங்க. அந்த காயில் எவ்வளோ டேனிங் சுற்றிருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அவுட்புட்டில் வோல்டேஜ் வரும். 230 வோல்ட்டு, 300 வோல்ட்டு, அது மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். நம்ம இந்த பக்கம் அந்த ஷாஃப்ட்டை சுற்றுறோம். உங்களுக்கு அந்த ஷாஃப்ட் சுற்றுறதுனால என்ன ஆகும்னா, அந்த பக்கம் 2 பக்கமும் காந்தம் இருக்குது. அந்த காந்தம் மாறுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் டைனாமோவோட ஒர்க்கிங். மோட்டரில் வந்து கரண்ட்டை கொடுக்குறோம், அந்த கரண்ட்டில் இருந்ததுனால அந்த காயிலில் ஒரு காந்த திசை உருவாகுது. அந்த பக்கம் ஏற்கனவே காந்தம் இருக்குது, அப்படிங்கும்போது அதை சுற்ற வச்சிருது. நம்ம இந்த ஜென்ரேட்டரில் சுற்றுறோம், அதனால கரண்ட் உருவாகுது அந்த காந்த திசை மாறுறதுனால. இதுதான் 2 இதோட வித்தியாசம், மோட்டார், ஆல்டர்னேட்டர். இப்போ ஏசி கரண்ட்னால் என்னன்றதை பார்த்தாச்சு. அதாவது மாறிக்கிட்டே இருக்கும், மின்னோட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், பாசிட்டிவ் ஒரு தடவை, நெகட்டிவ் ஒரு தடவைன்ட்டு. இதெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள். அதாவது நம்ம பிளக் போர்டில் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளக் போர்டு, அதில் வர்ற எல்லாத்துலேயுமே ஏசி கரண்ட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா அதில் தான் யூஸ் பண்ணுவோம். டிசி கரண்ட் அப்படின்றது டைரக்ட் கரண்ட், அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஏசி கரண்ட் அப்படின்னா மாறு திசை மின்னோட்டம், அதாவது மின்னோட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை ப்ளஸுக்கு போகும், ஒரு தடவை மைனஸ் போகும், ஒரு தடவை ப்ளஸுக்கு போகும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். டைரக்ட் கரண்ட் அப்படி கிடையாது, அது நேரடி மின்னோட்டம். அதுக்கு டைரெக்டாக மாறவே மாறாது, நேராக போய்கிட்டே இருக்கும். மின்னோட்டம் ஒரே திசையில் போய்கிட்டு இருக்கும், அது மாறாது, திசை மாறாது. அதுதான். மற்றபடி ஏசி, டிசி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதில் டிசி பொறுத்தவரைக்கும் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பேட்ரிஸ். இப்போ நிறைய பேட்டரி இருக்குது, லெட் ஆக்சைடு பேட்டரியிலேருந்து இப்போ லித்தியம் அயான், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட், இப்படி நிறையா பேட்டரிஸ் இருக்குது. டிசின்றது டைரக்ட் கரண்ட், அது வந்து மாறாது, நேரடி மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி கரண்ட்னா மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டரியில் யூஸ் பண்ணுறதெல்லாம் டிசி, பிளக் போர்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஏசி. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்காக தெரிஞ்சிட்டால் கூட போதும். டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் மொத்தத்துக்கு நம்ம தெரிஞ்ச வரைக்கும் சீரிஸ் கனெக்ஷன் தெரியும், நம்ம எல்லாருக்கும் சீரிஸ் கனெக்ஷன் தெரியும், பேரலல் கனெக்ஷன் தெரியும். சீரிஸ் பேரலல் கனெக்ஷன், இன்னொரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்றதில் ஒன்றையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். சீரிஸ் கனெக்ஷன்னா என்ன, பேரலல் கனெக்ஷனா என்ன, சீரிஸ் பேரலல்னால் என்ன. சீரிஸ் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வோல்ட்டு அதிகமாகும், கரண்ட்டு சேமாக தான் இருக்கும், அதாவது கரண்ட் மாறாது, அதே என்ன கரண்ட்டோ அந்த கரண்ட் அப்படியே வரும். பேரலல் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அதிகமாகும், வோல்ட் அதே மாதிரி இருக்கும், என்ன வோல்டேஜோ அந்த வோல்டேஜ். சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் ரெண்டையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா வோல்ட்டும் அதிகமாகும், கரண்ட்டும் அதிகமாகும். இது நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு சிம்பிளான டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள். சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது ஒரு பல்போட ப்ளஸ்ஸு, இன்னொரு பல்போட மைனஸு, இன்னொரு பல்போட ப்ளஸ்ஸு, இன்னொரு பல்போட மைனஸு, இன்னொரு பல்போட ப்ளஸ்ஸு, இன்னொரு பல்போட மைனஸ், இப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு பேட்ரி இருக்குது, 4 பல்ப் இருக்குது. பேட்டரியோட ப்ளஸ்ஸத்துக்கு மொதல் பல்போட ப்ளஸில் கொடுத்துட்டோம், மொதல் பல்போட மைனஸை 2ஆம் பல்போட ப்ளஸ்ஸு, 2ஆம் பல்போட மைனஸை 3ஆம் பல்போட ப்ளஸ்ஸு, 3ஆம் பல்போட மைனஸை 4ஆம் பல்போட ப்ளஸ்ஸு, 4ஆம் பல்போட மைனஸை பேட்டரியோட மைனஸு. இப்படி நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்பு ஒரு 2 வோல்ட் எடுக்குது அப்படின்னா 4 பல்புக்கு மொத்தமாக நீங்கள் 8 வோல்ட் கொடுக்கணும். ஒரு பல்ப் 2 வோல்ட்டு, அப்போ 4 பல்பு தாண்டி வரணும் அந்த கரண்ட். அப்படிங்கும்போது 2 + 2 + 2 அப்படி கூடும்போது 4 பல்புக்கு உங்களுக்கு 4 பல்புக்கு 8 வோல்ட்டு கிட்ட வரும். ஆனால் கரண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பல்ப் ஒரு 20 mA எடுக்குது அப்படின்னா அந்த 20 mA தான் எல்லா பல்பும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு இருக்கும். கரண்ட் வந்து மாறாது, வோல்ட்டு மட்டும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், கரண்ட் வந்து பொதுவாக தான் உள்ளே போகும். இதுதான் சீரிஸ் கனெக்ஷன், அதாவது தொடர் இணைப்பு.
இதே இது ஒரு பேட்டரியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேட்டரி எடுத்துக்கோங்க. ஒரு பேட்டரி 6 வோல்ட் 180. இது வந்து எக்ஸாம்பிளுக்காக 6 வோல்ட்டில் 180 AH. இன்னொரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டில் 180 AH. ரெண்டையுமே நம்ம சீரிஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு பேட்டரியோட மைனஸை இன்னொரு பேட்டரியோட ப்ளஸில் கொடுத்துருக்கோம். இன்னொரு பேட்டரியோட மைனஸை தூக்கி தனியாக எடுத்தாச்சு. மொதல் பேட்டரியில் இருக்க ஒரு ப்ளஸ்ஸை தனியாக எடுத்தாச்சு. சீரிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 6 + 6 12 வோல்ட்டாக மாறிடும். கரண்ட்டு அதாவது ஆம்பியர் 150 AH அப்படின்றது 150 ஆம்பியர்/ஹவர். அதுதான் யூனிட். கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். இது என்ன ஆகும்னா கரண்ட்டு மாறாது. நம்ம முதலே சொல்லிட்டோம், சீரிஸ் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் கூடும், கரண்ட்டு சேமாக தான் இருக்கும். 6 + 6 12 வோல்ட்டாக மாறிடும். 150 AH ரெண்டும் பொதுவாக தான் இருக்கும். அது மாறாது, கரண்ட் மாறாது. அடுத்தது நம்ம பேரலல் கனெக்ஷன், அதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேரலல் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பக்க இணைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா எல்லா பல்போட மைனஸு, ப்ளஸ் இருந்துச்சுன்னா எல்லா பல்போட ப்ளஸ்ஸு பொதுவாக எடுத்துடுறது. அப்போ நம்ம சீரிஸில் என்ன பண்ணோம், தொடர்ச்சியாக பண்ணோம். மைனஸோட இந்த பல்போட மைனஸ் அடுத்த பல்போட ப்ளஸுக்கு போகும், அந்த பல்போட மைனஸ் அடுத்த பல்போட ப்ளஸுக்கு போகும். இப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும்னு சொன்னோம். பேரலல் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பேரலல் கனெக்ஷனில் வந்து ஒரு 3 பல்ப் இருக்குது அப்படின்னா 3 பல்புலையுமே 3 பல்போட ப்ளஸ்ஸை பொதுவாக எடுத்துடணும். இந்த பல்போட ப்ளஸ்ஸு அடுத்த பல்போட ப்ளஸுக்கு தான் போகணும், அந்த பல்போட ப்ளஸ்ஸு அதுக்கு அடுத்த பல்போட ப்ளஸுக்கு தான் போகணும். அதில் வந்து டேரெக்டாக எடுத்து போய் பேட்டரியோட ப்ளஸில் கொடுத்துடணும். அதே மாதிரி 3 பல்போட மைனஸையும் பொதுவாக இதோட பல்போட -1, அந்த பல்போட -1, அந்த பல்போட -1 மூணையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி பேட்டரியோட மைனஸில் கொடுத்துடணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேரலல் கனெக்ஷனில் நம்ம முதலே பார்த்துருந்தோம், கரண்ட்டு தான் கூடும், வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பல்ப் 2 வோல்ட் அப்படின்னா 3 பல்புக்கு நீங்கள் 2 வோல்ட் கொடுத்தா போதும். இங்கிட்ட 2 வோல்ட்டு, மொதல் பல்புக்கு 2 வோல்ட்டு, அந்த பக்கமும் 2 வோல்ட்டு, அந்த பக்கம் 2 வோல்ட், மூணுக்குமே சேர்ந்தது பொதுவாக தான் 2 வோல்ட்டு போகும். கரண்ட்டு மட்டும் கூடும். ஏன்னா பேரலல் கனெக்ஷனில் கரண்ட்டு கூடும். மொதல் பல்ப் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லி ஆம்பியர் அப்படின்னா அடுத்த பல்ப்பு ஒரு 20 மில்லி ஆம்பியர் எடுக்கும், அடுத்து ஒரு 20 எடுக்கும். மொத்தத்துக்கு கரண்ட் வந்து 60 மில்லி ஆம்பியராக மாறிடும். வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் 2 வோல்ட் தான். பேட்டரிலேருந்து வெறும் 2 வோல்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கூட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மட்டும்தான். மொத்தத்துக்கு 60 மில்லி ஆம்பியர் எடுக்கும். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பொருள்லாம் சால்டர் பண்ணி எல்இடி பல்பெல்லாம் சால்டர் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் அடுத்த வீடியோவில் அதையும் காமிக்கிறேன். பேட்டரியின் சீரிஸ் பார்த்தோம். இப்போ பேட்டரியின் பேரலில் பார்த்துடலாம். பேட்டரியின் பேரல் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2 பேட்டரி நம்ம எடுத்திருக்கோம். 6 வோல்ட்டு 180 AH. இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 ப்ளஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு, அதுலேருந்து வெளியில் எடுத்தாச்சு. 2 மைனஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணோம், வெளியில் எடுத்தோம். பேட்டரியின் சீரிஸில் நம்ம பார்த்தோம், 2 பேட்டரியும் சீரிஸில் கொடுக்கும்போது 6 + 6 12 வோல்ட்டாக மாறும், கரண்ட்டு 150 AH தான் இருக்கும். இப்போ நம்ம பேரலாக கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 6 + 6 அப்படின்னு வராது, கரண்ட்டு மட்டும்தான் கூடும். 180 + 180 அப்படிங்கும்போது 300 AH. உங்களுக்கு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து அதே தான் அவுட்புட்லேயும் வரும். 6 வோல்ட்டு தான் பொதுவாக வர்றது, 6 வோல்ட்டு. உங்களுக்கு கரண்ட்டு மட்டும் ரெண்டும் கூட்டி வரும். இங்கிட்டு 150, அங்கிட்டு 150, அப்போ மொத்தத்துக்கு 300. 6 வோல்ட்டு 300 AH. இதுதான் பேட்டரிஸின் பேரலல் பக்க இணைப்பு. 2 ப்ளஸ்ஸு ஒன்றா எடுக்கிறோம், 2 மைனஸு ஒன்றா எடுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீரிஸ் பேரலல். நம்ம ஆல்ரெடி சீரிஸ்னால் என்னென்னு தெரியும், பேரலல்னால் என்னென்னு தெரியும். ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சீரிஸ் கனெக்ஷனில் நம்ம என்ன சொன்னோம், வோல்ட்டு கூடும், கரண்ட்டு மாறாது, அதே தான் இருக்கும். பேரலல் கனெக்ஷனில் கரண்ட்டு கூடும், வோல்ட்டு அதே தான் இருக்கும். இது ரெண்டும் நீங்கள் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா கரண்ட்டும் கூடும், வோல்டேஜும் கூடும். அதுதான் சீரிஸ் பேரலல் கனெக்ஷன். அதாவது ஒரு 3 நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 பேட்டரி வச்சுருக்கேன். 6 பேட்டரியில் 3 பேட்டரியோட மைனஸை காமனாக எடுத்துட்டேன். அதே மாதிரி அந்த சைடு 2வது செட்டில் 3 பேட்டரியோட ப்ளஸ் காமனாக எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மொதல் செட்டில் இருக்க ப்ளஸ்ஸையும் 2வது செட்டில் இருக்க மைனஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜும் அதிகமாகும், கரண்ட்டும் அதிகமாகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 2000 mAh 3.7 வோல்ட்டு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 பேட்டரி நீங்கள் பேரலல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், வோல்டேஜ் அதே தான் இருக்கும், கரண்ட் மட்டும் கூடும். ஒரு பேட்டரி 2000 அப்படின்னா 3 பேட்டரிக்கு 6000 கரண்ட்டு 6000 mAh, அதாவது கரண்ட் வந்து கூடும். ஒரு பேட்டரி 2000, அப்போ 2000 + 2000 + 2000 அப்படிங்கும்போது 6000 mAh வந்துடும். வோல்டேஜ் வந்து 3.7 வோல்ட்டு தான். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு செட்டை இன்னொரு வாட்டி 3 பேட்டரி நீங்கள் பேரலல் பண்ணி இதோட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே இதுவே உங்களுக்கு என்ன ஆச்சு, 3.7 வோல்ட்டு 6000 mAh ஆச்சு. இதே மாதிரி இன்னொரு செட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 3.7 வோல்ட்டு 6000 mAh. நீங்கள் இந்த செட்டையும் அந்த செட்டையும் சீரிஸ் பண்ணுறீங்க, அதாவது மொதல் செட்டோட ப்ளஸ்ஸு அடுத்த செட்டோட மைனஸ் அப்படி நீங்கள் சீரிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 3.7 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4.2ன்னு வரும். ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜில் 4.2 வோல்ட் இருக்கும். அதை தான் நீங்கள் ரெண்டையும் சீரிஸ் பண்ணும்போது 8.4 வோல்ட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் 8.4 வோல்ட் ஃபுல் சார்ஜில் இருக்கும். பேரலல் பண்ணியிருக்கீங்க, இங்கிட்டும் நீங்கள் ஒரு செட்டை பேரலல் பண்ணியிருக்கீங்க, அங்கிட்டும் செட்டு பேரலல் பண்ணும்போது உங்களுக்கு 6000 mAh டோட்டல் கரண்ட்டாக இருக்கும்.
இப்போது சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது வோல்டேஜும் கூடும், கரண்ட்டும் கூடும். நம்ம அடுத்தடுத்து லித்தியம் அயான் பேட்டரிஸ் வச்சு நம்ம பிஎம்எஸ் போர்டெலாம் வச்சு நம்ம ஒரு பவர் பேங்க்கோ இல்லை பேட்டரிஸ் செட்டப்போ நம்ம ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் புரியும். இப்போ நம்ம எல்லாமே பேசிக்காக தான் பார்த்துட்ருக்கோம். இதுவே கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டென்ட் அப்லோட் பண்ணுறேன், அடுத்தடுத்த வீடியோவாக பண்ணுறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேசிக் எலக்ட்ரானிக்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பொருளை எப்படி நம்ம செக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.